ஏற்றிய தீபம் என்றுமே சுடரிட வாழ்த்திய அருள்வாய் வடிவேல் முருகா. சூரியன் கிரகத்தை அதிபதியாக கொண்டவர் தன் கடமையை கண்ணாக கருதி தேவைப்படுவதற்கு மட்டுமே கோபம் கொண்ட சிம்மராசி நேயர்களுக்கான 2025ஆம் ஆண்டின் புத்தாண்டு பலன். சிம்ம ராசியினருக்கு இந்த 2025ஆம் ஆண்டு ஒரு சில கிரக கோச்சார நிகழ்வின் அடிப்படையில் எந்தெந்த கிரகம் எந்த காலத்தில் நன்மை செய்யும் என்பதை பார்ப்போம். சிம்ம ராசியினருக்கு ஆரம்ப காலகட்டத்தில் புதன் பகவானால் ஒரு மாதம் யோகம் பெறக்கூடிய ராசியாக அமைகிறது. 24/1/2025 அன்று புதன் மகர ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய காலம். 10-2-8-6 நற்11ஆம் வீட்டில் புதன் வீட்டிருக்க மென்மேல் புத்தியும் மிக யோகமும் உண்டாம். சுதனு மேல் சுதனும் உண்டாம், சுற்றமும் சுகமும் உண்டாம். ரதகத ஜுகரஞ்சேனை நாலுமே மிக உண்டாமே என்கிறது ஜோதிட பாடல். சிம்மராசினருக்கு இந்த ஆரம்ப காலகட்டத்தில் புதன் பகவானால் மென்மேல் புத்தியும் மிக யோகமும் உண்டாம். இந்த ஒரு மாத காலம் இவ்வளவு நாள் சிரமப்பட்டு கொண்டிருந்த சிம்மராசினருக்கு புதன் பகவான் மிக யோகத்தையும், குழந்தை பாய்க்க மற்றவர்களுக்கு குழந்தையும், சுற்றம் அக்கம் பக்கம் நல்ல பேரணியும், புதன் 8ஆம் இட பெயர்ச்சியால் சிம்மராசினர் அனுகூலம் புதனால் பெற்றுக்கொள்ளலாம் என்பது ஜோதிட விதி. அடுத்தது உங்களுக்கு இதுவரை 10ஆம் இடத்தில் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கக்கூடிய குரு பகவான் மே மாதம் 14ஆம் தேதி மிதுன ராசிக்கு பெயர்ச்சி அடைவது சிம்ம ராசியினருக்கு ஒரு சிறப்பான பலனாகவே காணப்படுகிறது. ராசிக்கு 11ஆம் இடம் குரு பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலத்தில் பெரு 12-5-7-9 மேல குருவரில் செல்வம் சேரும். குதிரை வெண்குடை தீபத்தி தர்மதானம் உண்டு, தாய் தந்தை துணை உண்டு, அருமையும் பெருமை உண்டாம், அரசர் சேவை உண்டாமே என்கிறது ஜோதிட பாடல். அப்போ சிம்ம ராசியினருக்கு குரு 11ஆம் இடத்தில் மே 14ஆம் தேதி வந்து செல்வம் சேரும் என்றும், அதன் மூலம் புகழ் கீர்த்தி அடைவீர்கள் என்றும், அதன் மூலம் தர்மதானம் செய்வீர்கள் என்றும், தாய் தந்தையிடம் நல்ல பெயர் எடுப்பீர்கள் என்றும், தாய் தந்தை அனுகூலம் கிடைக்கும் என்றும், தந்தை வழி சொத்துக்கள் முடக்கம் ஏற்பட்டிருப்பின் நீங்கும் என்றும், அருமையும் பெருமை உண்டாம், அரசர் சேவை உண்டாமே என்கிறது ஜோதிட பாடல். உங்கள் அருமை பெருமை ஊரில் உள்ளவர்கள் தெரிந்து கொள்வார்கள் மே 14க்கு மேல் என்றும், அடுத்தது அரசு உத்தியோகத்துக்கு முயற்சி எடுப்பவர்கள் மே 14க்கு மேல் எடுத்தால் வெற்றி பெறலாம் என்றும், உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மே 14க்கு மேல் பதவி உயர் பதவி கிடைக்கும் என்றும், அரசு உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேலதிகாரியின் பாராட்டுதலோடு பதவி உயர்வு கிடைக்கும் என்று கூறுகிறது. ஆக மே மாதம் 14 தேதிக்கு மேல் குரு பெயர்ச்சிக்கு பின் அனுகூலம் பெறக்கூடிய ராசியாக சிம்ம ராசி அமைகிறது. நன்றி, வணக்கம். மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்.